இப்போ எஸ்இஓல புது அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டின்னா, ஹீட் மேப் அப்டின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணும்னா, வெப்சைட்ட வந்து பீப்பிள் எங்க அதிகமா பார்க்குறாங்க. லைக் அவங்களோட விஷன் அதிகமா எங்க போகுது, எங்க அதிகமா கிளிக் பண்றாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் ஆகும். அந்த எக்ஸ்டென்ஷன் நேம் என்னன்னா, பிளர்டி யூஎக்ஸ் அது அப்படின்றது. இது ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன் தான். இத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி வரும். லைக் இது ஆட் டூ குரோம் அப்படின்னு நம்ம குடுக்கும்போது, ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இருக்கும். ஓகே. இப்போ எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ லைக் ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க. லைக் முன்னாடி பார்த்த மாதிரி டிவிஷன் ட்ரேடர்ஸ். அந்த இடத்துல போயிட்டு இங்க தான் வந்து நம்மளோட எக்ஸ்டென்ஷன வந்து பார்க்க முடியும். லைக் இங்க போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணது இப்ப இங்க வந்துருச்சு. இத கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து ஹீட் மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இங்க கிளிக் பண்ணும்போது லைக் பீப்பிள் எந்த இடத்துல அதிகமா டச் பண்றாங்க, அவங்களோட விஷன் எங்க போகுது, லைக் இந்த இடத்துல நெறைய பேர் இந்த நேம், ஃபோன் நம்பர், ப்ராடக்ட்ஸ் இதுதான் பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அதிகமா கிளிக் பண்றாங்க. அதே மாரி நெறைய எங்கெங்க எந்தெந்த ப்ராடக்ட் மேல எவ்வளோ அந்த அவங்களோட விஷன் போகுது, லைக் எந்த ப்ராடக்ட் அதிகமா பீப்பிள் பார்க்குறாங்க, கிளிக் பண்றாங்க அப்படின்றது எல்லாமே இதுல தெரிஞ்சிரும். இது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட வெப்சைட்ட இன்னும் ஓகே பீப்பிள் இங்க அதிகமா பார்க்குறாங்களா, அப்ப அந்த இடத்துல ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் இன்னும் அட்ராக்ட் பண்ற மாரி வேர்ட், இமேஜஸ்லாம் போட்டு நம்ம வெப்சைட்ட க்ரோ பண்ணிக்கலாம்.